தமிழ்நாடு ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்வியை முன்வைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குறிப்பு இல்லாமல் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஏன் அனுப்புகிறார் என்று உச்சநீதிமன்றம் கேள்வியை முன்வைத்துள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார். ராமகிருஷ்ணன், விவரங்கள். அதாவது தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு என்பது இன்றைய தினம் 3வது நாளாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திவாலா மற்றும் மகாதேவன் அமர்வுள்ள விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற அந்த விசாரணை என்பது இன்றைய தினம் தொடர்ந்து 3வது நாளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் நீதிபதிகள். அதாவது மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் மசோதாக்களுக்கு ஏன் ஆளுநர் ஆனவர் ஒப்புதல் அளிக்கவில்லை, ஏன் கிடப்பில் போட்டிருக்கிறார், ஏன் குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்புகிறார் என்றெல்லாம் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று ஆளுநருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். அந்த வகையில் இன்றைக்கு காலையில் 10:30 மணிக்கு மீண்டும் வழக்கினுடைய விசாரணை என்பது 3வது நாளாக தொடங்கியது. அப்போதும் நீதிபதிகளை பொறுத்தவரையில் தெளிவாக, எங்களை பொறுத்தவரையில் ஒரு சட்டப்பேரவையில் நிறைவேற்றும் மசோதாவிற்கு ஆளுநர் ஆனவர் எதற்காக ஒப்புதலை வழங்காமல் கிடப்பில் போட்டிருக்கிறார், ஏன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறார் என்றெல்லாம் அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பினார்கள். இது மட்டுமல்லாமல் ஆளுநர் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போது என்ன குறிப்பை தெரிவித்து அனுப்பியிருக்கிறார், ஏனென்றால் இந்த மசோதா மீது முடிவெடுக்க தனக்கு அதிகாரம் இல்லை, குடியரசுத் தலைவரை ஆராய்ந்து முடிவெடுங்கள் என கூறினாரா, அல்லது எதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் அனுப்பியிருக்கிறார் என்பதை விளக்குங்கள். வெறுமனே குறிப்பு இல்லாமல் ஒரு மசோதாவை எப்படி குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆனவர் அனுப்புவார், இதற்கெல்லாம் பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தமிழ்நாடு ஆளுநர் சார்பில் ஆஜராகியிருந்த மத்திய அரசினுடைய வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரல் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்.